ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் வசூல் மன்னன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு. வேலை எதுவும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கடன் வாங்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கடன் பயங்கரமாக வாங்குவார். எல்லாத்துட்டையும் கடன் வாங்கி கடனாளி ஆயிடுவார். இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு கடன்காரர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் தான் எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய கனவோடு இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோகிட்ட ஒரு பெரிய தொகையை ஆட்டையை போட்டுருவாங்க. இதுவும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். இவன் வந்து ஃப்ராடு, நம்ம ஹீரோ ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற விஷயம் தெரியும். இருந்தாலும் போலீஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு கேஸாக நம்ம ஹீரோதைக்கு உள்ளே போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்குள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் நினச்சபடி அவங்க போலீஸ் ஆனாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய காஸ்டியூம் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ அந்த படித்து முடிச்சுட்டு கடன் வாங்குறது, அதுக்குள்ளான காரணம் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகுது. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். இதே மாதிரி கதைகள் வந்து ஓரளவுக்கு ஒரு படத்தில் பார்த்துருப்போம். அந்த சீன்ஸ் தான் ஞாபகப்படுத்துது. எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. குறிப்பாக ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் நல்லாவே எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டர் அந்தளவுக்கு எழுதவே இல்லை. சினிமாத்தனமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதேமாதிரி படத்தில் ஃபைட் சீக்வன்ஸையும் அந்தளவுக்கு சரியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடி போர்ஷன் வருது, அது கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது, கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்குது. காமெடி வந்து அந்தளவுக்கு எடுபடலை. படத்தில் அந்த எமோஷன்லாம் நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மேசல் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.